சந்தனம் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். ஜவ்வாது ஜவ்வாது பாருங்கள், ஜவ்வாது அதில் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். போட்டு இது பன்னீர் ரோஸ் வாட்ரு, பன்னீர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ரோஸ் வாட்ரு அதையும் ஊற்றி நல்லா சந்தனத்தை குழச்சி அது வந்து இது நம்ம வந்து பன்னீரும் ரோஸ் வாட்டருங்கிற பன்னீரும் ஜவ்வாதும் போட்டு சந்தனத்தை குழச்சி வச்சோன்னா அம்மன் வந்து அதில் உட்காருவான். அந்த ஒரு வாசனைக்கு அதில் உட்காருவாங்கன்னு ஐதீகம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த அம்மனுக்கு. அதனால் ஒரு சும்மா கீழே வைக்காமல் ஒரு பலகை மனை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மனையில் மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தனம் குங்குமம் அந்த மாதிரி பொட்டு வச்சு அதில் ஒரு பித்தளை தட்டில் பொட்டு வச்சு அதுக்கு அடியில் முன்ன வந்து விளக்குக்கே பொட்டு வச்சாலும் அடியில் பொட்டு வைக்கணும். அடியில் சந்தனம் குங்குமம் வச்சு இந்த தாம்பாளத்துக்கும் மேலே வச்சு அடியில் வச்சு அதுக்கு பொட்டு வைக்கணும். அப்புறம் விளக்குக்கு பொட்டு வச்சு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்குக்கு பொட்டு வச்சு ஒரு விளக்கில் வந்து கல்லுப்பு விளக்கு, உப்பு விளக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உப்பு விளக்கு ஏற்றணும். அது வந்து குடும்பத்துக்கு ரொம்ப 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 நல்லது. முடிஞ்ச வரைக்கும் மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை, இப்போ சித்திரை பிறந்துருச்சு வைகாசி பிறந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி உப்பு தீபம் ஏற்றுங்க. புரியுதுங்களா? அடியில் உப்பு கொட்டி விளக்கில் அகல் விளக்கில் அதுக்கு மேலே ஒரு விளக்கு வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ நம்ம ஊற்றி திரி போட்டு ரெட்டை திரி போடணும். ரெட்டை திரி போட்டு விளக்கேற்றி பாருங்கள். இன்னொரு விளக்கு வந்து ஜீரக விளக்கு, புரியுதுங்களா? அதில் அகல் விளக்கில் ஜீரகம் 5-6 நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஜீரகம் போட்டு ஜீரகம் 4 கொஞ்சோண்டு போட்டு அதில் துள்ளியோண்டு ஜவ்வாது, இந்த விளக்குக்கும் அந்த விளக்குக்கும் ஜவ்வாது போட்டு எண்ணெய் நல்லெண்ணெய்யோ இல்லை நெய் தீபமோ கொஞ்சோண்டு ஊற்றி திரி வந்து ரெட்டை திரி தான் போடணும். புரியுதுங்களா? எண்ணெய் ஊற்றி தான் திரி போடணும். திரி போட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது. நான் வந்து இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நான் ஏற்றுவேன், நெய் தீபம் ஏற்றுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து 2 விளக்குக்கும் நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி ரெட்டை திரி போட்டு விளக்கேற்றி சாமி அதுக்கு வந்து தீப ஆராதூபம் அதெல்லாம், தீப தூபம் ஆராதனை அதெல்லாம் பண்ணுங்கள். வாசனை உள்ள மல்லிகைப்பூன்னு இல்லை, என்ன பூ வாசனையாக இருக்கோ அது. ஜவ்வாது கொஞ்சம் போட்டுக்கோங்க விளக்குக்கு. இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஜவ்வாது நல்லா வாசனையாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வந்து குடும்பம் நல்லா விருத்தி அடையும். இந்த ஜீரக விளக்கு மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை, நான் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஏற்றிட்டேன். 2வது வெள்ளிக்கிழமையா 3வது வெள்ளிக்கிழமை 4வது, நமக்கு எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கோ அன்னைக்கு கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த ஜீரக தீபமும் உப்பு தீபமும் கண்டிப்பாக ஏற்றுங்க. உப்பு தீபம் வந்து வாரம் ஏற்றலாம். ரொம்ப 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 நல்லது, குடும்பத்துக்கு நல்லது. வீட்டில் எந்த ஒரு எதிர்மறை சக்தி இருந்தாலும் அது வந்து நல்லாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உப்பு தீபம் வந்து வாரம் ஏற்றுங்க. இந்த ஜீரக தீபம் மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை உங்களால் முடிஞ்சால் காலையிலையோ இல்லை சாயந்தரமோ ஏற்றுங்க. காலையில் அவசரமாக வேலைக்கு போகிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் சாயந்தரம் வந்து ஏற்றுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 2 நேரத்தில் எதுவோ ஒரு நேரத்தில் 6 மணிக்கு மேலே ஏற்றுங்க. விடியங்காத்தால 4:30 to 6 அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுங்க. புரியுதுங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு. நம்ம என்ன நினச்சி வேண்டுதல் வைக்கிறோமோ, ஜீரக தீபம் ஏற்றிருக்கோம் இல்லைங்களா, என்ன நினச்சி வேண்டுதல் வைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நடந்தே தீருங்க. இப்போ வந்து குழந்தைங்க படிப்புக்கோ இல்லை ஒரு வீடு கட்டவோ ஒரு நிலம் வாங்கவோ, மொத்தத்தில் குழந்தைங்க வேலைக்கு போகிறதுக்கோ, நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கோ, திருமண தடையோ இல்லை குழந்த பாக்கியம் வேணுமோ, அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. நிறைய வேண்டிக்கிட்டு நம்ம என்ன மனசில் என்ன நமக்கு என்ன குறையா வச்சுருக்குறோமோ வச்சுருக்குதோ அதை வந்து நம்ம வந்து இந்த தீபம் ஏற்றி மனசார மனமுருகி வேண்டி அந்த தெய்வத்து காலடியில் வைங்க. கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி கொடுக்கும். நம்ம வந்து முழுக்க கவனம் பூரா அந்த தீபம் ஏற்றி 1 நிமிஷம்
அந்த தீபத்தை ஜீரக தீபமும் உப்பு தீபமும் ஏற்றணும் இல்லைங்களா, அந்த ஒரு நிமிஷம் அந்த தீபத்தை நல்லா உத்து கவனிங்க. அதில் வந்து ஜோதி தெரிவாங்க, புரியுதுங்களா? அந்த ஜோதி தெரியும் போது அவங்களுக்கே தெரியும், தெய்வத்துக்கே தெரியும் நம்ம நின்னது நிறைவேற்றி கொடுக்கணுங்கிறது அதுக்கு தெரியும். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக மனமுருகி வேண்டி மனசார வேண்டி அதை வந்து ஏற்றிக்கங்க. அதுக்கு நெய்வேத்தியமாக ஒன்று கல்கண்டு, இல்லை உங்களால் முடிஞ்சால் ஒரு பால் பாயாசம், இல்லை ஒரு வாழைப்பழம், ஏதோ இப்போ ஒரு பழ வகை, இல்லை கல்கண்டு, பொங்கல், உங்களால் என்ன செய்ய முடியுமோ அது ஒரு நெய்வேத்தியமாக வைக்கணும். அன்னைக்குங்க மட்டும் இத்திலுண்டு நெய்வேத்தியம் வச்சு, இல்லை ஒரு டம்ளர் பால், அந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுதோ என்ன செய்ய முடியுமோ, பெருசாக பண்ணி தேங்காய் உடைச்சி அதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது மனசார தெய்வத்தை வேண்டி நமக்கு என்ன வேண்டுதலோ அதை வந்து வாரம் 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 உப்பு தீபம் ஏற்றுங்க. மாதத்தில் ஒரு நாள் முடிஞ்சால் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையும் ஜீரக தீபம் ஏற்றுங்க. அப்படி முடியாதவங்க ஒரு மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அந்த ஜீரக தீபம் ஏற்றி அந்த விளக்கில் எரியிற ஜோதியை ஒரு நிமிஷம் அப்படி நல்லா உற்று நோக்கி நம்ம மனசில் இருக்கிற வேண்டுதலை அது தெய்வத்தோட காலடியில் வைங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு நிறைவேறும். மறுபடியும் சொல்கிறேன், 4 வெள்ளிக்கிழமை செய்ய முடிகிறவங்க செய்யுங்க. இல்லை அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமையாவது மறக்காமல், மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையாவது மறக்காமல் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள்.